ஒரு அழகான பொண்ணா நர்ஸா அப்பாயின்ட் பண்ணா அவளை பார்க்க கூட்டம் நிறைய வராது. அதுல ஒரு 4 பேர் பேஷண்டா மாட்ட மாட்டாங்க. உங்க படிப்புக்கு நீங்க பேசுற பேச்சா இது? இதெல்லாம் வியாபார நுணுக்கம். பெரிய பெரிய கடைகள்ல வரவேற்புக்கு நிக்கிறது யாரு? லேடிஸ் தானே. நமக்கு நர்ஸா முக்கியம், பேஷண்ட்ஸ் தானே முக்கியம். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்க பேரு? மீரா. அழகான பேரு. நீங்க இங்க வேலைக்கு வந்த காரணம் ஒரு அனுபவம் வாய்ந்த டாக்டர் கிட்ட வேலைக்கு சேர்ந்தா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும், அப்படித்தானே? இல்ல டாக்டர், ஆள் நடமாட்டமே இல்லாம ஆஸ்பத்திரி வெறிச்சோடி கிடக்கு. ஒரு அழகான நர்ஸோட நடமாட்டம் இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க சொன்னதா பிச்சை சொன்னாரு. ஓ மனசிலாயோ? டாக்டர் சொல்றாரு ஏன் சம்சாரம் இனிமே வரமாட்டா, அதனால நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பேஷண்ட்டும் இங்க வர்றதில்ல, பிச்சைக்கு தெரியாம ஓடி போயிடலான்னு சொல்றாரு. அடப்பாவி. ஒரு வாரமா பூ வாங்கி தராரு, புடவை வாங்கி தராரு, ஒரு நாளைக்கு 70-80 மெசேஜ் அனுப்புறாரு, கவிதையா எழுதி கையில கொடுக்கறாரு. கன்றாவியா இருக்கு, தொல்லை தாங்கல. தொழில் தொங்கலா இருக்கும் போது இவ்வளவு தானே விட்டா? இதுவரைக்கும் நீங்கெல்லாம் இந்த மீராவை தான் பார்த்திருக்கீங்க. ஆனா மீரான்ற பேர்ல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களை எல்லாம் ஒவ்வொருத்தரா இனி பாப்போமா? ஆண்டவா, என் ஆஸ்பத்திரிக்குள்ள வரத்துக்கு எனக்கே பயமா இருக்குது. யாரோ பயங்கரமா சூன்யம் வச்சிருக்காங்க. இல்லைன்னா இப்படி நடக்காது. சின்ன சின்ன பசங்கள்லாம் ஆஸ்பத்திரி ஓபன் பண்றாங்க. அங்கெல்லாம் கூட்டம் அலமோதுதே. அவங்க படிச்ச அதே படிப்பைத்தானே நானும் படிச்சேன். ஐயோ, ஆஸ்பத்திரி என்ன நீட்டா இருக்குது. புதுசு புதுசா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேனே, ஆனா பேஷண்ட்ஸ் வரமாட்டேங்கிறாங்களே. ஏண்டா பிச்சைக்கண்ணு, பேஷண்ட்ஸ் வர இடத்துல இப்படி உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறியே, வர பேஷண்ட்ஸ் என்னடா நினைப்பாங்க? பேப்பரை மூடி வை. உன்னதாண்டா சொல்றேன், பேப்பரை மூடி வச்சுட்டு ஒவ்வொரு பேஷண்டா உள்ள அனுப்பு. டோக்கன் கொடுத்து அனுப்பு, மறந்துடாத. அப்புறம் நான் நீனு போட்டி போடுவாங்க. ஓகே? என்ன கிண்டல் பண்றீங்களா? நானே ஏதோ வேலை கிடைக்காத குடும்பினால ஏதோ இந்த கிளினிக்ல பியூனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வந்த நாள்ல இருந்து பாக்குறேன் வெறும் ஈ அடிக்குது. எதுக்காக தான் சீக்கிரம் வந்து இந்த கிளினிக்கை திறந்து வைக்கிறோம்னு எனக்கே ஒரே சலிப்பா இருக்கு. இப்படி நீ உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தா உள்ள வரணும்னு நினைக்கிற பேஷண்ட்ஸ் கூட வராம அப்படியே வாசலோட போயிடுவாங்க. அப்பப்ப ஏதோ சில பேஷண்ட்ஸ் வராங்க. வரவங்களும் என்கிட்டயே வந்து பக்கத்துல வேற ஏதாவது நல்ல டாக்டர் இருக்காங்களான்னு கேட்கறாங்க. இந்த லட்சணத்துல ஒவ்வொருத்தரையா உள்ள அனுப்பு, டோக்கன் கொடு அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு பயபக்தியோட தானே கிளினிக்கு வரேன். அப்புறம் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியலையே. முதல்ல வெளியே தொங்குதே ஒரு போர்டு, அதை மாத்துங்க. அப்பாவது வேற யாராவது பேஷண்ட் வராங்களான்னு பார்க்கலாம். ஏன் அதுக்கு என்ன? டாக்டர் விருமாண்டி MBBS நல்லா தானே இருக்கு. அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அதுக்கு கீழே என்ன எழுதிருக்கீங்க? அர்ஜென்ட் 50 ரூபா, ஆர்டர் 20 ரூபான்னு ஏன் எழுதினீங்க? அது சீரியஸ் கேஸ் 50 ரூபா, சாதாரண கேஸ் 20 ரூபான்னு வித்தியாசம் தெரியறதுக்காக எழுதி வச்சிருக்கேன். எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, இவர் டாக்டரா இல்ல இதுக்கு முன்னாடி எங்கேயாவது லாண்டரி வச்சிருந்தாருன்னு கேட்கறாங்க. எப்படி போனாலும் இடிக்குதே. சில சமயம் கிளினிக்கை இழுத்து மூடி இல்லாமான்னு தோணுது. அதை முதல்ல செய்யுங்க. சும்மா இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வெத்தலைவா கடை வச்சாலும் ஒரு நாளைக்கு 50-100 கிடைக்கும். உனக்கு சரிப்பட்டு வரும், ஆனா எனக்கு சரிப்பட்டு வராது. யோசனை பண்ணி பாரு. டாக்டர் விருமாண்டி வெத்தலைப்பாக்கு கடைன்னு போர்டு வச்சா நல்லாவா இருக்கும்? ஏங்க, வெத்தலைப்பா கடைக்கு எதுக்கு டாக்டர் விருமாண்டின்னு போர்டு வைக்கணும்? அதுவும் கரெக்ட் தான். நாம சீரியஸா ஒரு முடிவெடுத்து சாலிடா ஒரு இருமல் பார்ட்டி தானே வந்து மாட்டிருக்கு. அவன் ஒரே அமுக்கி ஆபரேஷன் தியேட்டர்ல கொண்டு போய் படுக்க வச்சிடு. நான் அவனுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அவன் வெளியில போய் என்னுடைய புகழ பரப்பணும். நான் உள்ள போறேன், ஆளை விட்டுடாத. டாக்டர் பார்க்கலாம். எதுக்கு சார்? இருமிட்டு இருக்கேல்ல, டாக்டர் பார்க்கலாமா? எதுக்குன்னு சொல்லுங்க சார். எங்க டாக்டர் பார்த்து பயப்படாத, நல்ல டாக்டர் தான். உனக்கு 5 நிமிஷத்துல ஆபரேஷன் பண்ணுவாரு. சார், நான் பாத்ரூம் கிளீன் பண்ண வந்திருக்கிற வேலைக்காரன் சார். பாத்ரூம் கிளீன் பண்ண வந்துட்டு எதுக்காக இருமின? ஏன் பாத்ரூம் கிளீன் பண்றவன் இரும கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எனக்கு தெரியாது. டாக்டர் கூட்டு வர சொன்னாரு. உங்க வேலையை வேணா ஒண்ணு வேணாம். என்னடா அந்த இருமல் பார்ட்டியை படுக்க போட்டுட்டியா? உங்களால ரொம்ப கேவலப்பட்டு போயிட்டாங்க. அவன் பாத்ரூம் கழுவ வந்தவனா, அடிக்காது கூட ரொம்ப திட்டிட்டு போயிட்டான். அப்புறம் எதுக்காகடா வந்து இங்கே இருமினா? நம்மளை வெறுப்பேத்துறதுக்கா? இதை பாருங்க, நீங்க ஒன்று செய்யுங்க. நான் இப்போ வீட்டுக்கு போறேன்.
அப்படி தப்பி தவறி யாராவது பேஷண்ட் வந்தா நீங்க எனக்கு சொல்லி அனுப்புங்க. அப்ப நான் திருப்பி வரேன். அவசரப்படாத. நம்ம கிளினிக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வரத்துக்கு என்ன வழின்னு யோசனை பண்ணுவோம். ஒரே வழிதான் இருக்கு. ஏதாவது புது படத்தோட சீடியை வாங்கி அதை இங்க போட போறேன்னு விளம்பரம் பண்ணுங்க. கும்பல் வரும். பரவாயில்லையா? பிச்சை, எனக்கே ஒரு புது ஐடியா வந்துடுச்சு. ஒரு அழகான பொண்ணா நர்ஸை அப்பாயின்ட் பண்ணா அவளை பார்க்க கூட்டம் நிறைய வராது. அதுல ஒரு 4 பேர் பேஷண்டா மாட்ட மாட்டாங்க. உங்க படிப்புக்கு நீங்க பேசுற பேச்சா இது? இதெல்லாம் வியாபார நுணுக்கம். பெரிய பெரிய கடைகள்ல வரவேற்புக்கு நிக்கிறது யாரு? லேடிஸ் தானே. நமக்கு நர்ஸா முக்கியம், பேஷண்ட்ஸ் தானே முக்கியம். கூரை மேல சோத்த போட்டா காக்கா கூட்டம் கூட்டமா வருதே, அதே மாதிரி இந்த கிளினிக்கை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். இங்க வேலைக்கு வரதுக்கு அப்படி ஒரு அழகான நர்ஸ் கிடைக்கணுமே. தேடினா கிடைப்பா, தேடி பாரு. சம்பளம் எவ்வளவு? நீ யார் எதுவும் கமிட் பண்ணிக்காத. கூடிய மட்டும் ஓசியில கிடைக்கிற ஆளா பாரு. பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறவ கூட இதுக்கு ஒத்துக்க மாட்டான். சரி, 750 ரூபா. அதுக்கு மேல காலனா கிடையாது. இங்க எதுவும் பெருசா வேலை கிடையாது. ஆமா, உங்களுக்கே ஒன்றும் வேலை கிடையாது. பிச்சை, நர்ஸ் இல்லாம நீ இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைய கூடாது. சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிடைச்சா அவளை கூப்பிட்டு வரேன். இல்லை நானே பொம்பளை வேஷம் போட்டு நர்ஸா இங்கே வரேன். இவன் சாதாரணமா பார்த்தாலே கொடூரமா இருக்கான். இதுல பொம்பளை வேஷம் வேறியா? ஏய், அப்படியே வரதா இருந்தாலும் மீசியை எடுத்துட்டு வா. நர்ஸுக்கு இவ்வளோ பஞ்சமா? எங்க தேடி ஒரு அழகான நர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாளே. வெக்கத்தை விட்டு வேற யாராவது டாக்டர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? உங்ககிட்ட நிறைய நர்ஸ் இருந்தா ஒரு நர்ஸை எங்கள் கிளினிக் அனுப்புங்கன்ட்டு. பிச்சைக்கண்ணு, உன் நிலைமை எவ்வளோ கேவலமா போச்சேடா. என்ன பிச்சை, கொளுத்துற வேலை கொடைய வச்சுட்டு எங்க சுத்திட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா. எங்கள் டாக்டர் கிளினிக்கு ஒரு அழகான நர்ஸ் வேணும். அதான் இங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அட, பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டியதானப்பா? அந்த காசு இருந்தா ஒரு 10 நாள் காலம் ஓட்டிடுவாரு. ஏன்பா, நர்ஸ் என்ன கத்திரிக்காயா வெண்டைக்காயா? அப்படிலாம் தெருவில் கிடைக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வேலைக்கு போயிடுவாங்க. அப்படியா? அந்த ட்ரைனிங் சென்டர் எங்க இருக்கு? அவ்வளோலாம் கஷ்டப்படாத. அதுவும் அந்த கடைசி வீடு இருக்குல்ல, அதுல ஒரு நர்ஸ் ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்கு. பேரு ஐஸ்வர்யா. கேட்டு பாரு, உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா கிடைக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்பா. வரட்டுமா? ஏன் தலையை பிடிச்சுக்கிட்டு போற? ஒத்த தலைவலி, உயிர் போகுது. மைக்ரேன் தலையை இப்படி சாட்சி பிடிச்சுக்கிட்டு போறதுக்கு தலையை அப்படி சாட்சி பிடிச்சுக்கிட்டு போயிருந்தேன்னா என் கிளினிக் உங்க கண்ணில் பட்டிருக்கும். வா, டெஸ்ட் பண்ணி மாத்திரை தரேன். இல்லைங்க, டீ கடையில் டீ சாப்பிட்டா சரியா போடுங்க. நாங்கெல்லாம் வாழவே கூடாதா? யோ, டீ சாப்பிட்டேன்னா கொஞ்ச நேரத்துக்கு தாயா தலைவலி போகும். நான் டெஸ்ட் பண்ணி மருந்து கொடுத்தேன்னா ஒரேடியா போயிடும். வாயா? இல்ல வேண்டாம். என்ன வேண்டாம். ரோட்ல கலாட்டா பண்ணாதே. பாக்குறவங்க நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க. வாயா? ஐயா, விட்டுருங்கய்யா. என்ன விட்டுருங்கய்யா. டீ சாப்பிட்டாவே சரியா. என்ன விட்டுருங்கய்யா. ஒரு டீ போதுங்க. சரியா? என்னங்க, பெட் எல்லாம் காலியா இருக்கு? அதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. பேஷண்ட் வந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐயோ, பயமா இருக்கு. உள்ளவா. உட்காரு. வைக்கிறேன். ஆபரேஷன் பண்ணிடுவோமா? தலைவலிக்கு எதுக்குங்க ஆபரேஷன்? உனக்கு வேண்டாம் ஐயா, எனக்கு வேணுமே. இந்த 2 விரல்ல ஒரு விரல தொடு. அதிர்ஷ்டக்காரையா எம்ஐஆர் ஸ்கேன தொட்டுட்டியே. அது என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தெரியுமாக்கா? சரி, ஒரு 30 ரூபா கொடுத்து 3 மாத்திரை வாங்கிக்கிட்டு போய். சரி, வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன்.
என்ன டபாச்சுட்டு அப்படியே ஓடலாம்னு பாக்குறியா? நடக்காது. உன் வீட்டு அட்ரஸ் எங்கிட்ட கொடு, நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். வீட்டுல யாரும் இல்லைங்க, ஊருக்கு போயிருக்காங்க. என்னதான் வச்சிருக்க? டீ சாப்பிடுறதுக்கு 5 ரூபா எடுத்துட்டு வந்திருக்காங்க. 5 ரூபா இருக்கா? இடு. இதை என் கையில கொடுத்துட்டு போகும்போது எனக்கு ஒரு டீ சொல்லிட்டு போ. சரி, நான் வரேன். 5 வருஷம் படிச்சுட்டு இந்த 5 ரூபா சம்பாதிக்க எவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கு. என்னங்க? யாரு? நானே டாக்டர் விருமாண்டி கிளினிக்ல இருந்து வர்றேன். சரி சொல்லுங்க. டாக்டர் கிளினிக்கு ஒரு நர்ஸ் ஒன்றும் கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சவர் சொன்னாரு, ஐஸ்வர்யான்றவங்க இந்த வீட்டில் நர்சிங் ட்ரைனிங் முடிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்காங்க, கேட்டு பாருங்கன்னு சொன்னாரு. அதான் வந்தேன். ஐயா ஐயா ஐயா, தெய்வமா பார்த்து உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கீங்க. எவ்வளவோ இடத்துல முயற்சி பண்ணியும் வேலை கிடைக்கல. தினமும் நர்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அலையிறதும் அதை துவைச்சு காய போடுறதையும் பார்க்கும்போது பாவமா இருக்கியா. இன்னும் வேலை கிடைக்கல. அதான் நான் வந்துட்டேன்ல, கவலையை விடுங்க. ஆனால் ஒன்று, டாக்டர் விருமாண்டி சம்பளம் 750 ரூபா தான் கொடுப்பாரு. அதுக்கு மேலே ஒரு பைசா கொடுக்க மாட்டார். சம்பளம் கூட வேண்டாம் ஐயா, அவனுக்கு தான் ஒரு நர்ஸுங்கிற நிம்மதி இருந்தா போதுயா. அவன் சந்தோஷப்படுவான், அதுவே போதுயா. போய் கூட்டுவாங்க. இருங்கய்யா, கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மாடி ஐஸ்வர்யா, இங்க வா, வேலை கிடைச்சாச்சு. அப்பாடா. டாக்டர், நர்ஸு கிடைச்சாச்சு. சம்பளம் 1750 ரூபா பேசியிருக்கேன். அது கம்மியாக வரமாட்டாங்களாம். இப்போ கூப்பிட்டு வரேன். சரி வச்சிடறேன் டாக்டர். அப்பா, கஞ்ச பைய இந்த பையன்கிட்ட இப்படி கமிஷன் அடித்தாதான் உண்டு. பார்த்து மெதுவாமா, படிக்கட்டு இருக்கு. கடவுளே, ஐஸ்வர்யா வர நேரம், ஹாஸ்பிட்டல் அமோகமாக நடக்கணும். எத்தனை படிடா இருக்கு? படிதாமா இருக்கு. பார்த்து மெதுவா வாமா, பார்த்து வாமா, வா. இவங்க தான். இவங்க தான் எங்க அம்மா ஐஸ்வர்யா. ஏயா, ஏற்கனவே ஆஸ்பத்திரி கிளுகிளுன்னு இருக்கு, இவங்களை கூட்டு போனா கிழிஞ்சிரும். அந்த படுபாவி இவங்க ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்காங்கன்னு சொன்னா, ரொம்ப வருஷமா வேலை இல்லாம இருக்காங்கன்னு சொல்லியிருக்கணும். சார் சார் சார், ட்ரெஸ் வேற போட்டாங்க சார். எப்படியாவது வேலை கொடுங்க சார். ஏய், மண்டை பொளக்குதுடா, தலை சுத்துதுடா. பாத்துமா, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடா. அந்த நர்ஸ் டான்னு 8 மணிக்கு வந்துருவான்னு சொன்னேன், இன்னும் வரல. இப்படி அவசரப்பட்டா எப்படி? அவ எவ்வளவு தூரத்துல இருந்து வரணும் தெரியுமா? இதை தவிர அவங்க வேற யார்ட்டையாவது உங்க பேரை சொல்லி அட்ரஸ் எங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அங்க போய் சும்மா உட்காந்துறத விட வீட்டிலே சும்மா உட்காந்துருக்கோம்னு சொல்லிருப்பாங்க. இந்த மாதிரி பல தடங்களை தாண்டி வர வேண்டாமா? அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? சின்ன வயசு தான், சிகப்பா அழகா இருப்பா. வெரி குட். அந்த பொண்ணு வந்து நம்ம கிளினிக்ல விளக்கேத்துற நேரம் கூட்டம் கரபுரண்டு ஓடணும். இது அந்த பொண்ணு அப்பாயின்ட் பண்ற மாதிரி தெரியலையே. நைஸா 2ஆம் கல்யாணம் பண்றதுக்கு ஐடியா பண்ற மாதிரி இருக்கு. போதுண்டா, அந்த பொண்ணு முன்னாடி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு நிக்காத. வந்த வேகத்திலே திரும்பி போயிட போகுது. தெரியாதாக்கும், அகல்யாங்கிற நர்ஸ் இங்க இருந்து அலறிட்டு ஓடினாலே. இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம்? May I come in, please? May I come in? பிச்சை பிச்சை, இவ சாதாரண பொண்ணு இல்லடா. ரம்பே, திலோத்தமே, மேனகா 3 பேரும் சேர்ந்த மிக்சர்ரா. வாமா, இவர் தான் டாக்டர் விருமாண்டி. டாக்டர், இவர் மிகப்பெரிய டாக்டர். ஓ, அப்படி யாராவது சொன்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்க பேரு? மீரா. அழகான பேரு. நீங்க இங்க வேலைக்கு வந்த காரணம்
ஒரு அனுபவம் வாய்ந்த டாக்டர் கிட்ட வேலைக்கு சேர்ந்தா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும், அப்படித்தானே? இல்ல டாக்டர், ஆள் நடமாட்டமே இல்லாம ஆஸ்பத்திரி வெறிச்சோடி கிடக்கு. ஒரு அழகான நர்ஸோட நடமாட்டம் இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க சொன்னதா பிச்சை சொன்னாரு. ஓ, மனசிலாயோ? வீக்னஸ வெளியில சொல்லாம இருக்க முடியாதே. ஏம்மா, இதுக்கு முன்னாடி நர்ஸ் வேலை பார்த்த அனுபவம் இருக்கா? இல்லையே, இதுக்கு அனுபவம் எல்லாம் தேவையில்லை. நர்ஸ் ட்ரெஸ்ல வந்தா போதும் சமாளிச்சுக்கலான்னு சொன்னாரு. அதான் நான் நர்ஸ் ட்ரெஸ்ல வந்தேன். ஏண்டா அப்படியா சொன்னேன்? ஆமாங்க, ஆள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல அனுபவம் எதிர்பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. சரி, வர பேஷண்ட் கிட்ட சிரிச்ச முகத்தோட நடந்துக்கணும், கோபமே படக்கூடாது. ஆனா அதுக்கு தேவையே இருக்காது. நான் எப்பவுமே சிரிச்ச முகம் தாங்க. எனக்கு கோவம் வந்தா கூட நான் சிரிச்சுக்கிட்டே தான் கோவப்படுவேன். மனுஷல ஐயா, உனக்கு ஊசி போட தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு ஊசி போட தெரியுமா? தெரியாது. ஊசி போடுற மாதிரி நடிப்பேன். ஒரு தடவை அண்ணாமலை மன்றத்துல ஒருத்தருக்கு ஊசி போடுற மாதிரி நான் கிட்ட போற நேரத்துல அவர் கையை அசக்கிட்டாரு. அப்படியே ஊசி உடைஞ்சு உள்ள போயிடுச்சு. அதுல இருந்து நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். ஓ, மனசிலாயோ? பிச்சை, என்னடா சொல்றா அவ? நடிப்புங்கிறா, அண்ணாமலை மன்றங்கிறா. நான் நிஜமாவே நரசு இல்லைங்க. ஏதோ அப்ப டிராமாவுல நடிப்பேன். இங்கேயும் நரசு மாதிரி நடிக்கணும்னு சொன்னாங்க, அவ்வளவுதானே. அதான் வந்தேன். பிச்சை, இது பெரிய மோசடி. அங்கங்க போலி டாக்டர்களை கொத்து கொத்தா அள்ளிக்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு நர்ஸை கொண்டு வந்து விட்டுருக்கியே, இது நியாயம்? ஊசி எல்லாம் போட மாட்டேங்க, சும்மா ஒரு கிளாமருக்காக அப்படி நிப்பேன். ஏயா பிச்சை, அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி தானே என்ன கூட்டிட்டு வந்த. அவர் என்ன ஊசி பாசி நல்லா சொல்லிட்டு இருக்காரு? என்னங்க, யாருமே கிடைக்கலன்னு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தேன். கடைசியில இந்த அம்மாவை கூட்டு வந்தேன். வந்த உடனே உங்க வேலையை காமிக்கிறீங்களே. அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, சும்மா அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. பரவாயில்லையா? இல்லைன்னா சொல்லுங்க, இப்பவே அனுப்பிச்சிடுறேன். மீரா, நீ நர்ஸ் மாதிரி நடி, ஆனா நீ உண்மையான நர்ஸ் இல்லைன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு நாளைக்கு 750 ரூபா, 20 ரூபா பஸ் சார்ஜ், சரியா? ஏண்டா, நீயே 750 ரூபான்னு முடிவு பண்ணிட்டியா? அவங்க 1000 ரூபா கேட்டாங்க, நான் தான் 750 ரூபா ஃபிக்ஸ் பண்ணேன். வாங்க, சௌக்கியமா? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இந்த டைலாக் தான் எனக்கு பேச தெரியும். பெரிய டைலாக்கா இருந்தா எனக்கு முதல் நாளே வசனத்தை கொடுத்துடணும். மீரா, இது டிராமா இல்ல. அதுவும் தவிர ஆஸ்பத்திரிக்கு வரவங்களை பார்த்து சௌக்கியமானு கேட்க கூடாது. உடம்பு முடியாதவங்களே வரமாட்டேங்கிறாங்க, சௌக்கியமா இருக்கிறவங்க எப்படி வருவாங்க? ஆமா, இங்க டிவி எல்லாம் இருக்கா? வியாதியஸ்தர்கள் இருக்கிற இடத்துல எதுக்கு டிவி? ஐயோ, ஒரு நாள் சீரியல் பார்க்கலனாலும் எனக்கு ஸ்டோரி புரியாதுங்க. ஐயோ, சீரியல் எடுக்கிறவங்களே அன்னி கதையை அன்னைக்கு தான் யோசனை பண்றாங்க. உனக்கு என்ன கதையை பத்தி கவலை? இது மாதிரி ஒரு அடாவடி பொண்ண நர்ஸா கொண்டு வந்ததுக்கு 2 பேஷண்டா கொண்டு வந்திருக்கலாம். ஆஸ்பத்திரிக்காவது நல்ல பேர் வந்திருக்கும். என்ன உச்சி உச்சி ஏடா நர்ஸாடா அவ? இவர் கண் டாக்டரா பல் டாக்டரா? நீ சொல்லவே இல்லையா? டாக்டர், உண்மையை சொன்னா யாருமே வரமாட்டாங்க. அது 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 இவரு ஜெனரல் டாக்டர். கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, வயிறு, தலை எல்லாத்தையும் பார்ப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான், ஆனா வேற வேற ரேட்டு. அதனால தான் இவர் ஆஸ்பத்திரிக்கு பேஷண்டே வர மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வரீங்களா? இத பாருங்க டாக்டர், நான் டெய்லி 6 மணி வரைக்கும் வேலை செய்யறேன். டிராமா இருக்கிற அன்னைக்கு என்ன 4 மணிக்கு விட்டுறணும். உங்களுக்கு வரிசையா டிராமா இருக்குமா? இல்ல, உங்களுக்கு பேஷண்ட் வர்ற மாதிரி தான் என்னைக்காவது டிராமா இருக்கும். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான வேலை. டெய்லி காலையில 8 மணிக்கு ஆஸ்பத்திரியை கூட்டி போயிருக்கணுமா? யோ பிச்சை, இதெல்லாம் முதல்ல என்கிட்ட சொல்லவே இல்லையா? நிறுத்து, அதெல்லாம் பிச்சை செய்வான். நீ டெய்லி காலையில 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, கோயில்னு கும்பல் இருக்கிற இடமா போய் டாக்டர் விருமாண்டி ரொம்ப கைராசியான டாக்டர், அவர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டா எல்லா வியாதியும் தீந்துரும், இப்படி பல பேருக்கிட்ட நீயா சொல்ற மாதிரி சொல்லணும். அப்படி சொன்னா பல பேஷண்ட்டுகள் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வருவாங்கல்ல? வருவாங்க. சரி, அப்படி உன் மூலமா வர ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் உனக்கு 10 ரூபா கமிஷன். சம்பளம் வேற, கமிஷன் வேற. இப்படி ஆஸ்பத்திரிக்கு பேஷண்ட்டுகளை புடிச்சிட்டு வரதை விட ஆம்னி பஸ்ஸுக்கு ஆளுங்களை புடிச்சு விட்டா கூட 50-100 சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீ உட்கார்ந்து இருக்கிறது ஏன் இடம், எழுந்துரு. ஆமா, நீங்க இங்க வந்து உட்கார்ந்தா மட்டும் கூட்டம் அப்படியே குவிஞ்சிருமாக்கும். அதான் 6 வேணாலும் உட்காரலாம் ஆயி போச்சே. பீச்சா பண்ணடி வாங்கிட்டு வாயா.
நர்ஸ் மீரா. மீரா மீரா எதுக்காக அழுகுற? இந்த ஆஸ்பத்திரி கூட்டம் வரலன்னு நீ அழக்கூடாதுமா. இதை நடத்த டாக்டரே இதுக்காக அழல, நீ ஏமா அழற? நான் அதுக்காக அழல. அந்த இந்த டாக்டர் சரியில்லை தெரியுமா, அதனால கூட்டமே வர மாட்டேங்குது. சொல்றது கேளுங்க. இந்த டாக்டரோட சம்சாரம் வைராக்கியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு என்ன வைராக்கியம்? மெயின் ரோட்ல காய்கறி கடை நடத்துறானே, அவன் பேரு தான் வைராக்கியம். இவரு சம்சாரம் இவரை விட்டுட்டு அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் விஷயமா? அதுதான் அந்த காய்கறி கடை வழியா வரும்போதெல்லாம் கண் கலங்கிட்டே வராரு. அது சரி, அதுக்காக நீ ஏமா அழற? டாக்டர் சொல்றாரு என் சம்சாரம் இனிமே வரமாட்டா, அதனால நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பேஷண்ட்டும் இங்க வர்றதில்ல, பிச்சைக்கு தெரியாம ஓடி போயிடலான்னு சொல்றாரு. அடப்பாவி. ஒரு வாரமா பூ வாங்கி தராரு, புடவை வாங்கி தராரு, ஒரு நாளைக்கு 70-80 மெசேஜ் அனுப்புறாரு, கவிதையா எழுதி கையில கொடுக்குறாரு. கன்றாவியா இருக்கு, தொல்லை தாங்கல. தொழில் தொங்கலா இருக்கும் போது இவ்வளவு தானே விட்டா? நேர போய் அவ சட்டையை பிடிச்சு. வேணாம் பிச்சை, அதுக்கு தான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? வேலையை விட்டு நிக்கிறதுன்னா? இல்ல, அங்க பாரு. ஆமா, 2-3 மூட்டை இருக்கு, கோணி மூட்டை. ஹாஸ்பிடல் சாமான் செட்டெல்லாம் கட்டி வச்சிட்டீங்க? இல்ல, கொஞ்ச நேரத்துல புரியும். வாங்க இன்ஸ்பெக்டர். நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா? என்ன மீரா இது? மூட்டை மூட்டையா மருந்து மாத்திரை எல்லாம் இருக்குது. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர்? காலாவதியான மாத்திரை மருந்து எல்லாம் கடையா வித்து கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. வாங்க ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. போங்க போங்க. மீரா, நீ பாட்டுக்கு டாக்டர் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்ட. இனிமே வர பேஷண்ட்ஸ் எல்லாம் யாரு கவனிப்பாங்க? டாக்டரே வர போறதில்ல, அப்புறம் பேஷண்ட் எங்க இருந்து வர போறாங்க? நீங்க பைஜாமா ஜிப்பா தானே போட்டிருக்கீங்க. பேசாம பானிபூரி கடையை வச்சு பாக்கி நாள் ஓட்டுங்க. சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.